இப்படிலாம் சொல்றாங்களே சொல்லி ஒரு மாதிரியா எண்ணங்கள் சிந்தனை வரப்படும் போது ஆண்டவர் அந்த யோபுட்ட சொல்றாரு, நீ அவரோட கூட நீ என்ன பண்ணணுமா, பழகி சமாதானமா இரு. அவரோட நீ பேசாம இருக்காத, நீ அவரோட நீ பேசி என்ன பண்ணும், பழகி சமாதானமா இரு அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் யோபுக்கு சொல்றார். அதே போல இந்த நாட்கள நமக்கு எதிரா நம்ம வீட்டில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, பிள்ளைங்க, நம்ம மருமக, நம்ம வரப்போகிற மருமக, சோத்திரம் என்ன பண்ணணும், சோத்திரம் எல்லார்கிட்டையும் நீ என்ன பண்ணணும், சமாதானமா இருக்கணும். சோத்திரம் வரப்போகிற மருமகிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் வீக்குடைய போய்கிட்ட என்ன பண்ணணுமா, சமாதானமா இரு. என்ன பண்ணணுமா, சமாதானமா இருக்கணும். சோத்திரம். அப்ப நமக்கு என்ன வேணும், யாரா இருந்தாலும் என்ன பண்ணுமா, நம்ம வஞ்சிக்கிறாங்களா, நம்மளை ஏத்து பேசுறாங்களா இருக்கட்டும், அவங்க கூட நீங்க என்ன பண்ணுமா, ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணாரு, கூட இருக்கிறார். சோத்திரம். அப்ப நம்ம எடுத்து என்ன கூடாது அப்படின்னா, கசப்பு வெறுப்பு இருக்க கூடாது. ஆண்டவர் யாவரையும் என்ன பண்ண நேசிக்கிறார். அதான் சொன்னோம், அது வாசித்தோம் ஃபர்ஸ்ட். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்க வாசித்தோம்லவா, எங்க வாசித்தோம், 24:1 வாசித்தோமா, என்னாகும் 24:1 வாசித்தோம்லவா, இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார். சோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு நம்மளை சார்ந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோத்திரம். நம்மளை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோத்திரம். நம்ம வாயின் வார்த்தை பிறருக்கு ஆசீர்வாதமா மாறணும். சோத்திரம். அன்னைக்கு தேவன் அன்னைக்கு ஒரு மனுஷனை வைத்தார், இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட யாவரும் நம்முடைய நாவுல நம்மளுடைய நாவுல யார் இருக்கா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை பிறருக்கு ஆசீர்வாதமா தான் நம்ம வாயிலிருந்து பெறப்படணும். சோத்திரம். சாபமும் ஒரே வாயில என்ன வரக்கூடாது, சாபமும் ஆசீர்வாதமும் வரக்கூடாது. அப்படிதானே பார்த்தோம். பிளான் எப்படி வந்துச்சு, சாபம் வந்துச்சா, சபிக்கணும் சொல்லிதான் இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் ஃபுல்லா எப்படியா இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும் அப்படிதான் எண்ணம். ஆனா வாயில எப்படி வந்து ஆசீர்வாதம் வார்த்தை. அதே மறுபடியும் அந்த அடுத்த கீழே அடுத்த அதிகாரத்தை வாசித்தோம்னா மறுபடியும் தந்துரும். இந்த மக்களை என்ன பண்ணணும், யார் சொல்றா தெரியுமா, இந்த பிளான் ஐடியா கொடுக்குறான் பாலாக்கு. என்ன ஆளா கொடுக்க தெரியுமா ஐடியா, என்னால எவ்வளவு பலி ஆண்டவருக்கு பலி செலுத்தி அந்த மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா ஏன்னா ஆண்டவர் இந்த மக்கள் மேல பிரியமா இருக்கிறார் அல்லவா. ஆனா இந்த மக்களை சபிக்கிறதுக்கு ஒரு காரணம், நான் சபிக்க தேவையில்லை, ஆண்டவரே சபிக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் அந்த மக்கள் செய்ய வைக்கணும். இந்த மக்கள் செஞ்சாங்கன்னா ஆண்டவரே அந்த மக்கள் என்ன பண்ணுவாரு, சபிப்பாரு. ஆண்டவர் அந்த மக்களோடு இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அங்கதான் ஒரு காரியம். அப்ப நான் என்ன காரியம், அந்த மனுஷன் ஐடியா கொடுத்தபடி இந்த மக்கள் என்ன பண்ணணும், பாவம் செய்ய தூண்டி விடணும். பாவம் செய்து தூண்டி விடணும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் அங்கு செஞ்ச பிறகு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க பார்க்கிறோம். சோத்திரம். அப்ப அதே போல அப்ப நம்ம எழுங்கிறது, அப்ப தேவனுக்கு பிரியமற்ற காரியம் அப்படின்னா நாம் பிறரை சபிக்க கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுவே பாவம். சோத்திரம். நம்ம வாயில வந்து பிறரை ஆரையும் சபிச்சு பேசக்கூடாது. சோத்திரம். சபிக்கவே கூடாதுங்க. சோத்திரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னேன், நம்மளாம் யாரு, நித்தியத்துக்குரியவர்கள். சோத்திரம். அப்ப நம்ம பிறரை பிற மக்களை சபித்து பேசவே கூடாது. சோத்திரம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பிறரை ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணும். சோத்திரம். அதே போல சோத்திரம் நம்முடைய காரியங்கள் எப்போதும் ஆண்டவர் மேல பிரியமா இருக்கணும்னா நாமும் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம ஜீவிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதே போல சோத்திரம் இந்த காரியத்துல பார்க்கிறோம். அதே வாசிப்போம். வாசிங்க அந்த அந்த 22-21 வாசிங்க. யோபுல 22வது 21 வசனம். பாருங்க, நன்மை வரும். நடந்து வந்ததா வரலையா? சோத்திரம். பழகி 42வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபுல என்னது, ஆண்டவர் அப்படி இருந்தனாலதான் இந்த நபர்களுக்காக, யாருக்காக இவ்வளவு கடினமா யோபை குறித்து திட்டுறாங்க,
அவ்வளவு பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க. இந்த நண்பர்களுக்காக இந்த யோபு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. சோதரம். அப்ப ஜெபிக்கப்படுகிற போது அப்ப உண்மையிலே இந்த மனுஷன் நம்ம இருதயத்துல அவங்க திட்டுனாங்களே, இவங்க நீ பேசுறாங்க சொல்லி கசப்பு இருதயத்துல இல்ல. அதனாலதான் அவருடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன். நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும், நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும். அதனாலதான் இந்த யோபு நீதிமானாகவும் காணப்பட்டிருக்கான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் திட்டுனாங்களவா, திட்டுனா கூட இருதயத்துல என்ன இல்ல? கசப்பு வெறுப்பு பகை இல்ல. அந்த கசப்பு வெறுப்பு பகையோடு ஜெபம் பண்ணிருந்தா அந்த ஜெபம் கேட்டிருக்க படாது. அப்ப உண்மையிலே ஒரு நீதிமானா இருந்ததுனாலதான் கசப்பு வெறுப்பு பகை இல்லாம ஜெபிச்சது நிமித்தமாய் அங்க அந்த ஜெபம் கேட்கப்பட்டு என்னாச்சு? 10வது வசனம் வாசிங்க. கடைசி 42வது இடத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எண்ணத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 9வது வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சுகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமென். பாத்தீங்களா? எல்லா நிலையிலும் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா எல்லா வித்தியிலும் ஆண்டுடைய சமூகத்துல உண்மையா இருந்தார் என்பதுக்கு அடையாளமாய் யோபு இருந்தார். சோத்திரம். இப்ப அதே போல நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வீட்டில் உள்ளவங்களை கூட அல்லது உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில நாம என்ன இருக்கக்கூடாது? கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அதான் 21 வாசித்தோம். அவர்களோடு கூட பழகி சமாதானமா இரு அப்படிங்கிற. சோத்திரம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னா நாம் அதே போல நாமை சுற்றி உள்ள அவர்களையும் நேசிக்கணும். சோத்திரம். நாம் தேவன் நம்மளை நேசிக்கிறார். நேசிக்கலையா? அப்ப அதே போல நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் நம்ம நேசிக்கணும். சோதரம். அதை நம்ம நேசிக்காம சுயநலவாதியா இருக்கக்கூடாது. சுயநலவாதியா இருக்கக்கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி நாமளே மனசுக்குள்ள இதயத்துல சிந்தனை வச்சுக்கிட்டு அவங்க மேல கசப்பாய் எண்ணிக்கிட்டு இருப்போமானால் நாம் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். சோதரம். தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். தேவன் நம்ம மேல் பிரியமா இருப்பார்கள். நாம் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணணுமா? சோத்திரம். என்ன சொல்ற ஆண்டவர்? எப்படி தன்னை நேசிக்கிறது போல என்ன பண்ணணுமா? பிறரை நேசிக்கணும். தன்னுடைய சரீரத்தை நேசிப்பது போல பிறருடைய, இப்ப தன்னுடைய சரீரம் கிள்ளினா வலிக்குது அல்லவா? அப்ப அதே போல என்ன பண்ணணுமா? சோத்திரம். பிறரை என்ன பண்ணணும்? நம்ம ஐயோ நமக்கு வலிச்சது போல அவங்களுக்கு வலிக்கும். சோத்திரம். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தா என்ன பண்ணுவோம்? பிறரை காயப்படுத்த மாட்டோம். சோத்திரம். பிறரை வேதனைப்படுத்த மாட்டோம். அப்ப அவ்விதமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருப்போமானால் நம்ம அவரை நேசிப்பார். நாமும் பிறரை நண்பனும் நேசிக்கிறதா இருப்போமானால் தொடர்ந்து அவருடைய நேசம் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப அப்படி இருக்கப்படுகிற போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? சோத்திரம். மெய்யாகவே அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் நம்ம மேல் பிரியமா இருப்பார். சோத்திரம். வாசித்தோம். என்னாகமத்துல 23வது அதிகாரத்துல 21 வசனம் சொல்லுது, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஆமென். அவர் அன்னைக்கும் மனமாற